السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد قال الله عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. قال النبي صلى الله عليه وسلم المؤمن القوي خير من المؤمن الضعيف. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அவனது சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான காத்தும் நபியின் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கியாமத்து வரையிலும் வரவிருக்கும் அன்னாரின் உம்மத்தினர் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. மாத்தூர் முஸ்லிம் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை நடத்தும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பிலே தேர்ச்சி பெற்று நிறைவான மதிப்பெண்களை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களை பாராட்டும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியோடு ஆரம்பமாகக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த சமூக நல அறக்கட்டளை, இந்த அறக்கட்டளையினுடைய நிர்வாக பெருமக்களே, இந்த மாத்தூர் முஸ்லிம் ஜமாத்தினுடைய ஜமாத் நிர்வாகிகளே மற்றும் ஜமாத்தார்களே, மதரசத்து ஆயிஷா ரலி நிஸ்வான் மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்களே மற்றும் இந்த ஊரினுடைய துடிப்பு வாய்ந்த இஸ்லாமிய இளைஞர் நற்பணி மன்றத்தினுடைய அங்கத்தினர்களே, இந்த மேடையில் பல்வேறுபட்ட கருத்துக்களை அசருக்கு பிறகிலிருந்து தற்பொழுது வரையிலும் சிறப்பான பல்வேறுபட்ட அனுபவங்களோடு கூடிய கருத்துக்களை வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கு நல்ல முறையில் சொல்லி வழிகாட்டி சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய மதுரை முஸ்லிம் ஜமாத்தினுடைய ஐக்கிய முஸ்லிம் ஜமாத்தினுடைய தலைவர் மற்றும் பொருளாளர் மரியாதைக்குரிய ஃபாரூக் ஹாஜியார் அவர்களே, லியாக்கத் அலி சாஹிப் ஹாஜியார் அவர்களே மற்றும் ஹெவன்ஸ் பார்க்கினுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய மௌலானா முகமது மீரான் மன்பை ராமத் பரகாத்தும் ஹசரத் கிபலா அவர்களே மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமையான சிந்தனையாளர்களே, ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும் என்ற மிக உயர்ந்த ஒரு மனப்பான்மையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறக்கட்டளையின் வாயிலாக இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு நாம் எல்லோருமே சந்தித்துக் கொள்வதற்கான சமூகத்தை பற்றிய கருத்துக்களை நாம் உள்வாங்கி நம் சமூகத்தை பற்றிய மீளாய்வை நாம் ஏற்படுத்தி அடுத்து இந்த சமூகத்தை எப்படியெல்லாம் வழிநடத்த வேண்டும், கொண்டு செலுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் மிகுந்த கவலையோடு அமர்ந்திருக்கக்கூடிய அருமையான ஜமாத்தார்களே, வெளி மஹல்லாக்கள் இருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய அருமையான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. இந்த அறக்கட்டளை எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்படுகிறதோ அந்த அறக்கட்டளையின் நோக்கத்தை அல்லாஹ் கியாமத் வரைக்கும் வெற்றிக்குரியதாக ஆக்கி அருள் புரிவானாக. அருமையான பெருமக்களே, அசருக்கு பிறகிலிருந்து நாம கருத்துக்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பொதுவாகவே கருத்துக்களை கேட்டுக்கொண்டே இருப்பது என்பது ஒரு பெரிய சோர்வான ஒரு விஷயம். இன்று இளைஞர்களை பொறுத்தவரையில் மீடியாக்களை பார்த்து கொண்டே இருப்பது என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்று ஒரு மாணவர் அவர் மொபைலை எடுத்துக்கொண்டு தனிமையில் அமர்கிறார் என்று சொன்னால் அது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம். ஆனா ஒரு அரை மணி நேரம் ஒரு பயான் மஜ்லிஸிலே ஒரு இளைஞரை உட்கார வைப்பது என்பதெல்லாம் இன்று ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால நம்ம ரொம்ப ஒரு சோர்வான ஒரு நேரத்திற்குள் நாம் அமர்ந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு நீண்ட ஒரு பயானை சொல்லி நான் உங்களுடைய சோர்வில் மீண்டும் ஒரு கூடுதலான ஒரு சேர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வடிவமைத்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் இந்த உலகத்தில் நபி அவர்கள் தான். சமுதாயத்தை எப்படி வடிவமைப்பது? இன்று வடிவமைப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. ஹஜியார் அவர்கள் மரியாதைக்குரிய ஐக்கிய ஜமாத்துடைய தலைவர் பேசினார், வியாபாரத்தினுடைய நெளிவு சுழிவுகளை பற்றி பேசினார்கள். எனக்கு முன்பு பேசிய அருமை பெருமகனார் ஆடிட்டர் சாஹிப் அவர்கள் நமக்கு அவரவர்களுடைய அனுபவத்தோடு கலந்த ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள் இல்லையா? இப்படியெல்லாம் இந்த கருத்துக்கள் பதிவு செய்வதற்கு மூல காரணகர்த்தா யார்? இந்த சமூகம் அப்படி ஒரு சமூகமாக வடிவமைப்பதற்கு அதற்கு காரணியாக இருந்தவர்கள் யார் என்பதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான பெருமக்கள், 1500 வருஷம் ஆச்சு இந்த சமுதாயம் கட்டமைக்கப்பட்டு 15 நூற்றாண்டுகளை கடந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயம் எப்படி கட்டமைக்கப்பட்டது? இந்த சமுதாயம் எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறது?
இனி வளர்ந்து வரக்கூடிய இந்த இளம் தலைமுறைகளை வைத்து இந்த சமுதாயம் எப்படி பயணிக்க போகிறது, இந்த 3 விஷயங்களுமே இன்னைக்கு நாம கவனத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பெரிய பாராதூரமான விஷயம் எது தெரியுமா? பிள்ளைகள் வளர்ப்பு தான். இன்னைக்கு குழந்தை வளர்ப்பு தான் எல்லா பெற்றோருக்குமே ஒரு பெரிய சவாலான விஷயம். ஒரு பெரிய சவால் இது. குடும்பத்தில் 2 குழந்தைகளை நாம் வளர்த்தெடுக்க முடியல. இன்னைக்கு பெரும் போராட்டமாக இருக்கிறது. மனைவி சோர்ந்து போய்விட்டால், கணவன் சோர்ந்து போய்விட்டான். நாம் எல்லாம் காலையில் புறப்பட்டு வெளியில் போனால் இரவுதான் வருகிறோம். 2 குழந்தைகளை வைத்துக் கொண்டு அந்த பெண் படக்கூடிய பாடு பெரும் பாடாக இருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு கால சூழலுக்குள் ஒரு மகத்தான ஒரு சமூக அறக்கட்டளை நிர்வகிக்கப்படுகிறது. அருமையான பெருமக்களே, நான் ஓதி காண்பித்த இறைமறையின் வசனம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், திருக்குரானிலே முதலாக வஹீல் அறிவிக்கப்பட்ட வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கல்வி கூடங்களில், கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய சபைகளில் எல்லோருமே இந்த வசனத்தை தான் பேசுகிறோம். இந்த வசனத்தில் ஒரு பெரிய ஒரு முத்தாய் போன ஒரு கருத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற இந்த அத்தியாயம் இருக்கிறதே திருக்குரானுடைய முதல் வஹீனுடைய வசனம். இதற்கு முன்பெல்லாம் 113, 114 வேதங்கள், இதிகாசங்கள் இறக்கப்பட்டது. 114 இறக்கப்பட்டதன் காரணமாகத்தான் திருக்குறானிலே 114 அத்தியாயங்கள் இருக்குது. 114 அத்தியாயங்கள் ஏன் வைக்கப்பட்டது? திருக்குறானுக்கு முன்பு இன்ஜீல் வரையிலும் சேர்த்து மொத்தம் 114 இதிகாசங்கள் இறக்கப்பட்டிருக்கு, சுகுப்புகள் இறக்கப்பட்டிருக்கிறது பெரும் வேதங்களோடு சேர்த்து. எனவே 114 அத்தியாயங்களை அல்லாஹ் வைத்திருப்பதாக நமக்கு அருமை நபியினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து நமக்கு பதிவு செய்கிறது. இவ்வளவு வேதங்களின் ஞான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு மகத்தான வேதம் முதலாக வஹீல் அருளப்படக்கூடிய முதல் சந்தர்ப்பம். முதல்ல இந்த உலகத்துக்கு ஒரு செய்தி வருது. 1500 வருஷத்துக்கு முன்னாடி வருதுங்க. இன்னைக்கு எந்த விஷயத்தை நினைத்து நாம் சீர்தூக்கி எல்லோருமே ஒரு பெரும் கவலையில் ஆழ்ந்து இந்த ஊர் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்வோம் என்று நினைத்து எந்த ஒரு செய்தியை நாம் மனதிலே தூக்கி நிறுத்தி நாம் எல்லாம் இன்று பெரும் கவலையோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோமோ, இந்த நிகழ்ச்சிக்கு மூலாதாரமாக இருந்த மகத்தான ஒரு வசனம் அது. 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, 1500 வருஷத்துக்கு முன்னாடி அருளப்பட்ட வசனம். திருக்குறான்ல அலக் என்ற அந்த அத்தியாயம் அருளப்பட்டதே 5 வசனம் தான் அருளப்பட்டது. அந்த வசனங்கள் நிறைய இருக்கு. சூரத்துல் அலக்ல நிறைய வசனங்கள் இருக்கு. முதல் வஹீலே 5 வசனம் தான் அருளப்பட்டது. 5 வசனங்களில் 5 வார்த்தை 2 தடவை சொல்லப்பட்டிருக்கும். 5 வசனங்கள்ல நீங்க அரபியில நீங்க எடுத்து பாருங்க, குர்ஆன்ல நீங்க பார்த்தா தெரியும். 5 வசனங்கள் தான் முதல்ல வஹீல் அருளப்பட்டது. 5 வசனங்கள் தான். நான் ஓதி காண்பித்தேன் ஆரம்பத்தில் உங்களுக்கு. அந்த 5 வசனங்களில் 5 வார்த்தையை அல்லாஹ் 2 முறை சொல்லுகிறார். ஒன்று இக்ரா என்ற வார்த்தை 2 தடவை இருக்கும். அதே போல இன்சான் என்ற வார்த்தை 2 தடவை இருக்கும். ஹலக்க என்ற வார்த்தை 2 முறை இருக்கும். அல்லம என்ற வார்த்தை 2 முறை இருக்கும். ரப்புக்க என்ற வார்த்தை 2 முறை இருக்கும். 5 வசனங்களில் 5 வார்த்தைகள் 2 தடவை சொல்லுகிறார். அருமையான பெருமக்கள், அந்த 5 வார்த்தைகளிலும் முதன்மையான வார்த்தை இது தெரியுமா? இந்த சமூகம் எதனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட முதல் அத்தியாயம் அது. இந்த சமூகத்தினுடைய வெற்றி எதில் இருக்கிறது? இந்த சமூகம் எதில் வெற்றி பெறும்? இப்படி ஒரு ஜனத்திரள் இருக்கிறது, இந்த சமுதாயம் இருக்கிறது. இன்று உலக மக்கள் தொகையிலே இஸ்லாமிய பெருமக்கள் 300 கோடி மக்களை நெருங்கி இருக்கிறோம். 800 கோடியிலே இந்த சமூகம் எதனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? எனக்கு முன்பு பேசிய அறிஞர் பெருமக்கள் சொன்னார்கள், மேற்கத்திய வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. யூகேவில் மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லோருமே இஸ்லாமியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு செய்தி, மகிழ்ச்சியான செய்தி தான். ஆனால் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இறக்கி தந்த முதல் அந்த அத்தியாயத்துல, அந்த வசனத்துல 2 முறை சொல்லக்கூடிய விஷயமே படின்றதான். முதல்ல சொல்றான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உன்னை படைத்த இறைவனின் பெயரை கொண்டு நீ ஓது, நீ படி என்று முதல் வசனம். அதற்கடுத்த 2வது வசனத்தில், அடுத்த வசனத்தில் 3வதாக பேசுறான். இந்த இக்ரா என்ற வார்த்தை எப்படி தொடர்பாகுது பாருங்க. இக்ரா என்ற வார்த்தையை எப்படி தொடர்பு படுத்துறான் பாருங்க. இக்ரா அடுத்து சொல்றான், இக்ரா வரப்புக்கல் அக்ரம், மிகுந்த சங்கைக்குரியவனுடைய ரப்பின் பெயரை கொண்டு நீ படி, நீ ஓது. அல்லதி அல்லம பில் கலம், அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? பேனாவை கொண்டு உனக்கு எழுத்தறிவித்தவன். அந்த காலத்திலே நாம சிறுபிராயத்தில் படிக்கும் போதே சொல்லுவாங்க, எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்று சொல்வார். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். எழுத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறான். அல்லம பில் கலம்,
பேனாவை கொண்டு உனக்கு எழுத கற்றுத்தந்தானே, அந்த பேனாவை கொண்டு எழுத கற்றுத்தந்த படிப்பை, வாசிப்பை, கல்வியை நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டு விலக முடியாது, விலகக்கூடாது என்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் வடிவமைக்கிறான், இந்த சமூகத்துக்கு வடிவமைக்கிறான். எழுத கற்று தந்த இறைவனின் பெயரை கொண்டு நீ ஓது. இரண்டாவதான வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், அருமையான பெருமக்களே, 114 அத்தியாயங்கள்ல ஒரு அத்தியாயத்துக்கு பேரு அல் கலம் பேரு. அல் கலம், சூரத்துல் கலம், பேனான்ற பேர்லயே ஒரு அத்தியாயம் இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நூன், இதன் பொருளை அல்லாஹ்வே நன்கறிந்தவர். வல் கலம், பேனாவின் மீது சத்தியம். வமா யஸ்துரூன், எந்த பேனாவை கொண்டு எழுதுகிறார்களோ அந்த எழுத்தர்கள், அந்த எழுத்துக்கள் மீது சத்தியம். அல்லாஹ் சொல்றான். எனவே நீங்கள் கல்வியில் இருந்தெல்லாம் நீங்கள் தடம் புரண்டு வெளியேறவே முடியாது. கல்விதான் இந்த சமூகத்தினுடைய மூலாதாரம், கல்விதான் இந்த சமூகத்தினுடைய மூலம், அடிப்படை, ரூஹ் போல. உடலுக்குள் நமக்கு வாழ்வதற்கு ரூஹ் அவசியம் போல இந்த உலகில் மனிதன் ஆள்வதற்கு, வாழ்வதற்கு ரூஹ் தேவை, ஆள்வதற்கு கல்வி தேவை. ஆள வேண்டும் என்று சொன்னால் கல்வி தேவை. இந்த உம்மத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது இன்னொரு வசனத்தில் சொல்றான், குன்தும் ஹைர உம்மா, நீங்கள் ஒரு சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் சொல்றான். சிறந்த சமூகம், நீங்கள் ஒரு சிறந்த சமூகம் அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்ற. எதில் சிறந்த சமூகம்? ஒரு சமூகம் சிறந்த சமூகமாக ஆகுவதற்கு என்ன என்ன இலக்கணங்கள் தேவை, என்ன இலக்கணங்கள் நமக்கு தேவை இருக்கிறது? ஒரு சிறந்த மனிதன் என்று யாரை சொல்லுவோம்? ஒரு சிறந்த பெண் என்று யாரை சொல்லுவோம்? ஒரு சிறந்த பெண் என்று யாரை சொல்லுவோம்? சிறந்த மாணவன் என்று யாரை சொல்லுவோம்? ஒரு சிறந்த வியாபாரி என்று யாரை சொல்லுவோம்? ஒரு சிறந்த சமூகம் என்று எதை சொல்ல முடியும்? சிறந்த சமூகம்ன்றதுக்கான அடிப்படை மூலக்கூறுகள் என்ன? சிறந்த சமூகம் அல்லாஹ் நம்மை சொல்லு, குன்தும் ஹைர உம்மா, நீங்க எல்லாம் சிறந்த சமூகமாக ஆயிட்டீங்க என்று அல்லாஹ் கூறுகிறானே. சிறந்த சமூகம் என்பதற்கான மூலக்கூறுகள் என்ன? அருமையான பெருமக்களே, நாம் கொஞ்சம் யோசிக்கணும். கல்வியை பொறுத்த வரையில இவ்வளவு தூரம் ஒரு பாராதூர கவலையோடு ஒரு அறக்கட்டளை உருவாக்கி, நான் கூட மரியாதைக்குரிய இந்த அறக்கட்டளையுடைய தலைவரிடத்தில் சற்று முன்பு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னேன், மாத்தூர்ல இந்த சமூக கல்வி அறக்கட்டளை அப்படின்றத இந்த உள்ளூரோட நீங்க சுருக்கிற வேண்டாம், அண்டை கிராமங்களோட சுருக்கிற வேண்டாம், மதுரைக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு மிகப்பெரிய ஒரு சென்டராக இதை உருவாக்குங்கள் என்று சொன்னேன், ஒரு பயிற்சி மையமாக உருவாக்குங்கள் என்று சொன்னேன், மிகப்பெரிய ஆளுமைக்குரியவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மைய கருவாக இந்த கல்வி அறக்கட்டளை நீங்கள் உருவாக்குங்கள் என்று சொன்னேன். அதற்கான தகுதி இந்த ஊர் மக்களுக்கு இருக்கிறது, இந்த ஊர் மக்களை சார்ந்திருக்கக்கூடிய சார்பாளர்களுக்கு இருக்கிறது. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் அற்புதமாக நமக்கு ஒரு திட்டத்தை வகுத்து தந்திருக்கிறார். இந்த திட்டத்தின்படி வாழும் சந்தர்ப்பத்தில் தான் இந்த சமூகம் சிறந்த சமூகம் என்ற பேரை தக்க வைக்க முடியும், பேரை தக்க வைக்க முடியும். சில சமயங்களில் அவார்டு மிகப்பெரிய தங்க பதக்கத்தை கொடுத்து விட்டு சில சமயங்களில் சில போட்டியாளர்கள், சில வீரர்கள், வீராங்கனைகளிடத்தில் இப்படி அறிவித்து அந்த பதக்கத்தை பிடுங்கி விடுவார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஊக்க மருந்து சாப்பிட்டார் அவர் இந்த தடகள போட்டியின் போது இந்த வீராங்கனை, இந்த வீரர் என்ன செய்தார் தெரியுமா? ஊக்க மருந்து உட்கொண்டார் என்ற வார்த்தையை சொல்லி சில காலத்திற்கு பிறகு என்ன செய்து விடுவார்? கொடுத்த தங்க பதக்கத்தை பறித்துக் கொள்வார். உங்களுக்கு தங்க பதக்கம் நாங்க தெரியாம கொடுத்துட்டோம் சொல்லிடுவாங்க. அருமையான பிறகு நிறைய நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் சிறந்த சமூகம். எதில் சிறந்த சமூகம்? சிறந்த சமூகம் என்று சொன்னால் இந்த சமூகத்திற்கு என்ன இலக்கணம் இருக்கணும்? நமக்குள்ள என்ன இலக்கணம் இருக்கணும்? சிறந்த மனிதன் என்று எதை வைத்து சொல்லுவோம்? அல்லாஹ் அற்புதமான திட்டத்தை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சொல்லுகிறார். சிறந்த சமூகமாக உருவாக்கப்பட்டது இது. யாருக்கு கட்டுப்பாடுகள் இருக்கிறது, வரைமுறைகள் இருக்கிறது, திட்டங்கள் இருக்கிறது, வழிகாட்டுதல் இருக்கிறது? யாருக்கும் கிடையாது. இந்த சமூகத்தில் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாமும் பெற்றிருக்கக்கூடிய இந்த சமூகத்தினுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கிறது, எல்லாமும் இருக்கிறது நமக்கு. ஆனால் நம்முடைய வாழ்வியலின் நிலை இப்படி இருக்கிறது. முதலாவதான விஷயம், சிறந்த சமூகம் என்பதற்கு முதல் இலக்கணம் எது தெரியுமா? கல்விதான். அந்த கல்வியை தான் அல்லாஹ் முதல் வசனத்திலே நமக்கு சொன்னான். கல்வியை நாம் அடையவில்லை என்றால் இந்த சமூகம் சிறந்த சமூகமாக ஆக முடியாது. அது குரானிய கல்வி, ஹதீஸ் கல்வி, ஃபிக்ஹ் கல்வி, குரான், இஸ்லாமிய சிந்தனைகள் உட்பட எல்லா கல்வியும் சேர்த்துத்தான். உலகளாவிய கல்வியை அடையக்கூடாது என்று யார் சொன்னது? உலகளாவிய கல்வியையும் நாம் அடைந்தே தீர வேண்டும். அதை அடைவதற்கான வழிகாட்டுதல் இருக்கிறது. நீங்கள் உலக கல்வி ஆக உயரத்தில் இருக்கக்கூடிய, உச்சத்தில் இருக்கக்கூடிய கல்வியை கூட நீங்கள் படியுங்கள், அதை அடையுங்கள். ஆனால் இஸ்லாமிய பார்வையோடு நீங்கள் அடைய வேண்டும். எனக்கு முன்பு பேசியவர் அதைத்தான் அற்புதமாக நமக்கு வலியுறுத்தினாரே. அருமையான பெருமக்களே,
இன்றைக்கு கல்வியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய குழந்தைகள் படித்து வரக்கூடிய இளைஞர்களுடைய அந்த நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்தோமானால் ஒரே ஒரு டிகிரி அதோடு முடிந்து போகிறது. நாம் கல்வியினுடைய அந்த உச்சபட்சத்தை அப்படித்தான் வைத்திருக்கிறோம். ஒரு டிகிரி முடித்தோமா, முடித்ததற்கு பிறகு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்து விட்டதா, அதற்கு பிறகு அந்த இளைஞனுக்கு ஒரு கல்யாண காட்சி என்று முடிவு செய்து விடுவது. கல்வியை பொறுத்தவரையில் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது மாற்றத்தை தன்னகத்தை அது ஏற்படுத்திக் கொண்டே போகிறது. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு கல்வி முறைகள்ல சேஞ்ச் ஏற்படுது. அந்த சேஞ்சுக்கும் கல்வியான நாய் திறமை மிக்கவனாய் நம்முடைய இளைஞர்கள் உருவாக்கப்படவில்லை என்று சொன்னால் நம் இளைஞர்கள் எதிர்வரக்கூடிய இந்த தலைமுறையினர்கள் வேலைக்காரர்களாக மட்டும் இருப்பான், பணியாளர்களாக மட்டும் இருப்பான். இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரையில் பெருசாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? இந்தியாவுடைய கல்வி முறை பணியாளர்களை தயார் செய்வதுதான். ஒரு 10-20 கம்பெனிகள் இருக்கிறது, வெளிநாட்டில் சில கம்பெனிகள் இருக்கிறது. அந்த கம்பெனிகளுக்கு பணியாளர்களை தயார் செய்யக்கூடிய ஒரு கல்விக்கூடங்களாய் இன்று மாறி போய் கொண்டிருக்கிறது. எனவே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம் வீட்டு பிள்ளைகள் எதில் கவனமாக இருக்கிறார்களோ அந்த துறையில் நாம் அதை உச்சத்தை அடைய வைக்க வேண்டும். நம்முடைய இளம் பெண்கள் என்னவாக ஆகிறார்கள்? நம்முடைய இளைஞர்கள் கல்வியில என்னவாக ஆகி இருக்கிறார்கள்? இந்த சமூகத்தின் தேவை எவ்வளவு இருக்கிறது? கல்வியை இழந்துவிட்ட சமூகம் அது இருண்ட சமூகமாக கருதப்பட்டு போகும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் கைதிகளை விடுவிக்கும் பொழுது நபி அவர்கள் இப்படி சொல்வார், எங்க சமூகத்துக்கு ஏதாவது கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டு நீ விடுதலை பெறுகிறார். இப்படி கல்வி வளர்க்கப்பட்டது. அருமையான பெருமக்களை நாம் யோசிக்க வேண்டும். இரண்டாவது, அதனால ரொம்ப நேரம் 1000 யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். பரிசளிப்பு இருக்கு, அதற்கு பிறகு முடிக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப தூரம் நம்ம இன்னும் 9,000 நினைக்க வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் ஒரு 9 மணிக்கு முடிஞ்ச வரைக்கும் இஷாவுடைய ஜமாத்தை வைக்கிற மாதிரி நம்ம பேச சுருக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அருமையான பெருமக்களே, நான் உங்களுக்கு முதலாவது கருத்தை சொன்னேன். நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய புகழாரம் என்ன தெரியுமா? குன்தும் ஹைர உம்மா, நீங்க சிறந்த சமூகமாக ஆயிட்டீங்க என்றதான். சிறந்த சமூகமாக ஆகிவிட்ட நாம் அதற்கான இலக்கணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை யோசிக்கணும். முதலாவதான விஷயம், இந்த கருத்து நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம் ஒரு சிறந்த கல்வியாளனா? மார்க்க கல்வியை சிறந்திருக்கிறோமா? குர்ஆன் ஹதீஸுடைய ஞானம் நம் பிள்ளைகளுக்கு இருக்கிறதா, மனைவிக்கு இருக்கிறதா, மக்களுக்கு இருக்கிறதா? இந்த உலகத்தில் நாம் ஒரு தலை சிறந்த ஒரு அற்புதமான ஒரு டிகிரியை படித்திருக்கிறோமா? நாம் இந்த வட்டத்திற்குள் இருப்பதற்கு 100% தகுதி படைத்தவர்கள். நாம் இந்த வார்த்தையினுடைய புகழாரத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள். நாம இந்த உலகத்துல ஒரு டிகிரி படிக்கல, ஒரு கல்வி படிக்கல, நம் வீட்டு பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஹதீஸுடைய ஞானம் இல்லை என்று சொன்னால் இந்த குன்தும் ஹைர உம்மா அப்படின்ற இந்த விஷயத்திலிருந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா நாம தகுதியை இழந்து விடுவோம். இரண்டாவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்கள், நாம இந்த சிறந்த சமூகம் என்பதற்கான இரண்டாவது இலக்கணம் எது தெரியுமா? நாம எதையெல்லாம் கற்றோமோ அதன்படி அமல் செய்யணும், அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். நாம படித்த இந்த கல்வியின்படி வாழம். எனக்கு முன்பு பேசிய மரியாதைக்குரிய இந்த மூத்த பெருமக்கள் பேசினார்கள், தங்களுடைய கல்வியின்படி வாழல, ஹலால் ஹராம படித்திருக்கிறோம் ஆனால் அதன்படி வாழல, லஞ்சம் கூடாது என்று தெரியும் ஆனால் லஞ்சத்தை வாங்குகிறோம், மோசம் செய்யக்கூடாது என்று தெரியும் ஆனால் மோசடி செய்கிறோம் என்று சொன்னால் நாம் அந்த இலக்கணத்திலிருந்து பின்னடைகிறோம் என்பது பொருள். இந்த உலக வாழ்க்கையில ஒரு சில காலத்தில் வாழ்ந்து கடந்து போய்விடுவோம், ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பிடிபட்டு போகும். நாம் கற்ற கல்வியின்படி நாம் வாழ்ந்தாக வேண்டும். அல்லாஹ் ஆயத்தில் அற்புதமாக நமக்கு ஒரு வசனத்தில் இப்படி பதிவு செய்கிறான், மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى, யார் தான் கற்ற கல்வியின்படி வாழ்கிறார்களோ, நடைமுறைப்படுத்துகிறார்களோ, ஒருத்தர் எந்த துறை சார்ந்து படித்திருக்கிறாரோ அந்த துறை சார்ந்த பணிக்கு போனால் தானே பெருமை இருக்கிறது. அவர் படித்தது ஒன்று, பார்க்கக்கூடிய வேலை ஒன்று என்றால், ஒருவர் ஆலிமாக இருக்கிறார், அவர் பார்க்கக்கூடிய வேலை வேறொன்றாக இருந்தால் அந்த கல்விக்கு அவமானம், அது அந்த கல்விக்கு பெரும் இலக்கு ஏற்பட்டு போகும். அல்லாஹ் சொல்கிறான், மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى, சாலிகான நல் அமல் கற்றதன்படி யார் செய்கிறார்களோ, மின் ذكرٍ أو أنثى, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. எப்பொழுது ஒரு வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை கிடைக்கும் தெரியுமா? நாம எல்லா பயானெல்லாம் கேட்போம், ஜும்மாவுடைய பயான விடவே மாட்டோம், நம்ம எல்லா பயானையும் கேட்போம். இன்னைக்கு யூடியூப்ல பயான், வாட்ஸ்அப்ல பயான். ஜும்மா முடிச்ச உடனே நீங்க பார்த்தீங்கன்னா
உலகத்தில் பேசப்பட்ட தமிழ் மொழியில் பேசப்பட்ட எல்லா பயான் பிரசங்கமும் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வந்து விழுந்துரு. அவ்வளவு கேட்கிறோம், ஆனால் அமல் இல்ல. கைரவும் ஆக முடியாது. சிறந்த சமூகமாக எப்படி ஆக முடியும்? நம்மை பார்த்து மற்ற சமூகத்தவர்கள் உள்ளே வர முடிந்திருக்கிறதா? படியில் ஏறி நாம் பஸ்ஸில் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் உள்ளேயும் போகல, ஏறுறவனுக்கு வழிவிடவும் இல்லை. நாம பஸ்ஸில் ஏறி விட்டோம், ஆனால் படியிலேயே நின்று கொண்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சொல்றான், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மார்க்க விஷயம் நம்ம எவ்வளவு தெரியும், மார்க்க விஷயம் நமக்கு எவ்வளவு தெரியும். இன்னுமே நிறைய நம்ம ஒரு ஆலிம் அளவுக்கு கத்துக்கிறலன்னு கூட வைங்க, நம்ம அவ்வளவு பெருசா கத்துக்கிறலங்க. மார்க்க விஷயம் நமக்கு எவ்வளவுங்க தெரியும். தெரிந்த இந்த மார்க்க விஷயத்தில் நாம் எவ்வளவு அமல் செய்திருக்கிறோம். அல்லாஹ் ஆயத்தில் எதை சொல்லுகிறான் தெரியுமா? மன் அமில சாலிஹின் மின் தக்கரின் அவ் உன்சா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் கட்டதன்படி அமல் செய்கிறானோ, செயல்படுகிறானோ, ஃபல நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவனுக்கு தான் இந்த உலக வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அமைத்து தருகிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அவனுக்கு தான் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இருக்கு. நாம் கற்றது ஒன்று செயல்படுவது ஒன்று என்றால் நம் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு நரகமாக மாறி போகும். அல்லாஹ் ஆயத்தில் பதிவு செய்கிறான். எனவேதான் சஹாபாக்கள் அமல் செய்வதில் போராடினார்கள். யூதர்கள் சஹாபாக்களை பார்த்து இப்படி புகழ்ந்து பேசுவார்கள். இந்த சஹாபாக்கள் எப்படி தெரியுமா? ஒரு அதிசய மனிதர்களாக இருக்கிறார்கள். நபி தோழர்கள் அதிசய மனிதர்களாக இருக்கிறார்கள். எப்படி? ருக்குபானு பின் நஹார் வருஹ்பானும் பில் லைல். இந்த சஹாபாக்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்க என்ன செய்றாங்க? இவங்க பகலெல்லாம் போர் வீரர்களாய் வாழ்கிறார்கள். இரவெல்லாம் துறவிகளை போன்று இபாதத்தில் இருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் இரண்டாவது, நாம் அமல் செய்தோம். நாம கற்ற கல்வி உலக கல்வியாக இருந்தாலும் மார்க்க கல்வியாக இருந்தாலும் அந்த கல்வி சார்ந்த வாழ்க்கையை முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் நபி அவர்கள் அற்புதமாக ஆயத்திலே நமக்கு பதிவு செய்கிறார். அல் கஹஃப் என்ற அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், சூரத்துல் கஹஃப்ல சொல்றான், மன்கான யர்ஜு லிகா ரப்பிஹி, யார் மறுமை நாள்ல ரப்பை சந்திக்க வேண்டும் என்று நாடுகிறானோ. நம்ம எல்லாம் மறுமை நாள்ல ரப்பை சந்திக்கத்தானே வேணும். யாராவது தவிர்க்க முடியுமா? இறந்ததற்கு பிறகு யாரை சந்தித்தாகணும்? அல்லாஹ்வை சந்தித்தாகணுமே. அல்லாஹ் சொல்லுகிறான், மன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி, மறுமை நாள்ல நீங்கள் அல்லாஹ்வை சந்திப்பதை நீங்கள் நம்புகிறவர்களாக இருந்தால் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், நீங்க கற்றதை நம்முடைய அமல் செய்யுங்க. படித்தது வேதாந்தம், இடிப்பது பல வழிபாட்டு தரம் என்று சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நாம படித்ததெல்லாம் அற்புதமான விஷயங்கள், நாம பயான் கேட்டதெல்லாம் சிறப்பான பயான்கள், ஆனால் வாழ்வியல் முறையில் இல்லை, குடும்ப வாழ்க்கை அப்படி இல்லை, கொடுக்கல் வாங்கலில் அப்படி இல்லை, நம்முடைய பழக்க வழக்கங்களில் உறவு முறைகள் பேணப்படுவதில் மிகப்பெரிய சீர்கேடு இருக்கிறது. இன்று நம் சமூகத்தில் பிளவுகள் அவ்வளவு இருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய அந்த கல்விக்கு முரண்பட்ட செயல்பாடு. ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியும். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் அற்புதமாக இரண்டாவது விஷயத்தை சொல்றார். நீங்க கைரு உம்மத் ஆக முடியாது. உங்களுக்கு மாலை போட்டாச்சு, நீங்கள் சிறந்த சமூகம் மாலை போட்டாச்சு, ஆனால் அதற்கு தகுதியானவர்களா என்று நீங்கள் தான் தீர்மானிக்க. மூன்றாவது விஷயம் அல்லாஹ் சொல்கிறார். மூன்றாவது சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்கள் தான் சிறந்த சமூகம் எப்பொழுது தெரியுமா? உங்களிடத்தில் ஒழுக்கம் இருக்கணும், நல்ல பண்பாடுகள் இருக்கணும், நல்ல ஒழுக்க சீலம் உள்ள சமூகமாக நீங்கள் வாழ வேண்டும். எனக்கு முன் பேசிய பெருமக்கள் சொன்னாரு, படித்தவர் தான் லஞ்சம் வாங்குகிறார், படித்தவர் தான் விபச்சாரம் செய்கிறார், படித்தவர் தான் பெரிய பாவங்கள் செய்கிறார், மார்க்கத்தை கற்றவர்கள் தான் குறை செய்கிறார்கள், தவறு செய்கிறார்கள் என்பதெல்லாம் இது ஏற்புடையதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அதப் என்பது இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம். இந்த சமூகத்திற்கு என்று ஒரு அடையாளம் இருக்கிறது. இந்த சமூகம் இப்படி ஒரு பண்பாட்டில் தான் வாழும். இந்த சமூகம் இதற்கென்று சில நற்குணங்கள் இருக்கிறது. முஸ்லிம்களா இப்படி எல்லாம் நற்குணத்தோடு இருப்பாரு, முஸ்லிம்களா இப்படி ஒரு உடையில் இருப்பாரு, முஸ்லிம்களுடைய பேச்சு இப்படித்தான் இருக்கும், முஸ்லிம்கள் விட்டு கொடுப்பவர்கள், முஸ்லிம்கள் பொறுமைசாலிகள், முஸ்லிம்கள் நற்பண்புகளின் அடையாளம், இப்படி எல்லாம் பேசப்பட்ட காலம் போய் முஸ்லிம்னாக்க அவரோடு சேர்ந்தே தொழில் பண்ணக்கூடாதுங்க. இன்று மற்றவர்களை கூட நம்பிடலாம், முஸ்லிம்களை நம்ப முடியல. சொல்வது ஒரு முஸ்லிம். எங்கே நமக்கு ஒழுக்கம் இருக்கிறது? பணம் என்று வந்து விட்டால் ஒழுக்கம் எங்கே போகிறது? பேசுவது வரைக்கும் ஒழுக்கம் சரியா இருக்கு. நமக்கு பார்க்கலாம். சீனாவில் ஒரு அற்புதமான ஒரு வியாபாரி, ஒரு தொழிலதிபர், நம்ம ஆச்சார் அவர் சொன்னது மாதிரி ஒரு மிகப்பெரிய வியாபாரி, சீனாவுடைய ஒரு வியாபாரி.
அவர் என்ன செய்தாரு, நம்ம இஸ்லாமியரோடு பார்ட்னராக சேர்ந்து வியாபாரம் பண்ணாங்க. சீனாவுக்கு இவர் போயிருக்காரு. இங்க இருக்கக்கூடியவர் தான். நிதர்சனமாக நடந்த உண்மை சம்பவம் இது. அருமையான பெருமக்களே, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர் அந்த சீன நான் முஸ்லிம் ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரம் பார்க்கறாங்க, பார்ட்னராக இருக்கிறாங்க. இருவரும் சேர்ந்து அங்கே சந்தித்துக் கொண்ட ஒரு தருணத்தில், சைனாவில் பார்த்து கொண்ட அந்த தருணத்தில் முஸ்லிம் சொல்றார், கம்பெனியுடைய எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புற நேரம். அப்ப அந்த முஸ்லிம் சொல்றாரு, அந்த சீனன்ட்ட சொல்றாரு, நண்பரே சாப்பிடுவதற்கு நேரம் ஆயிடுச்சு, நல்ல ஒரு ஹலாலான ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போங்க. ஹலாலான ஹோட்டல் சீனாவில் எது அப்படின்னு பார்த்து கூட்டு போங்க என்று சொல்லுகிறார். சீன ஹலாலான ஹோட்டல் எதுன்னு பார்த்து கூட்டு போயிட்டார். போனதற்கு பிறகு இரவு உணவருந்துகிறார். எதிரும் புதிரமாக உட்கார்ந்து உணவரும்போது சீனன் கேட்டான், சீன இஸ்லாமியரை பார்த்து கேட்டான், இஸ்லாமியனுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு ஒழுக்க நெறி இருக்கிறது, அவன் பேச்சில் சுத்தமாக இருப்பான் என்பதுதான் 15 நூற்றாண்டு காலத்தின் மரபு. இது இன்று என்னவானது? முஸ்லிம நம்ப முடியல, கணவனை மனைவி நம்ப தயார் இல்ல, மனைவிய கணவன் நம்ப தயாரா இல்ல. ஏன் சீர்கட்டு போனது? ஹைர உம்மா என்ற தகுதியை இழந்து விடுவோம், சிறந்த சமூகம் என்பதை இழந்துருவோம். நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம பெரிய முஸ்லிமே, நம்ம சூப்பர் முஸ்லிமே என்பதாக நினைப்போம். கடைசியில இருவரும் சாப்பிடும் பொழுது அந்த சீனா ஒரு அற்புதமான வார்த்தை கேட்டான், நண்பரே பார்ட்னரே, சாப்பிடுவதற்கு ஹலாலான ஹோட்டல் எது என்று கூப்பிட்டு செல் என்பதாக நீங்க சொன்னீங்க. நான் ஹலாலான ஹோட்டலுக்கு கூட்டு வந்துட்டேன். ஆனா நம்ம கம்பெனியில சரக்குக்கு லேபிள் ஒட்டும் பொழுது அந்த தேர்டு குவாலிட்டி சரக்கு புறத்தி முதல் குவாலிட்டின்னு லேபிள் ஒட்ட சொன்னீங்களே, அது எந்த ஹலாலுன்னு கேட்டார். சாப்பிடுவதில் உணவகத்தில் ஹலால் சிம்பல் இருக்கிறதா நம்ம பார்த்து போவோம். அந்த சாப்பிட்டு முடிச்ச உடனே அல்லது சாப்பிடுவதற்கு முன்னாடி இந்த பண பரிவர்த்தனை நமக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்க, அப்பதான் நம்ம சுயரூபம் வெளிப்படும், நம்ம யாருன்றதே அப்பதான் தெரியும். ஹைர உம்மா கிடையாது, சிறந்த சமூகமா? இந்த சமூகம் சிறந்த சமூகத்திற்கான அடையாளத்தை பெற்றதா? இது அல்லாஹ் இப்படித்தான் சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் வடிவமைத்தார்களா? இந்த அறக்கட்டளைகளின் நோக்கம் சமூகத்தை கட்டமைப்பது, வடிவமைக்கப்பட்டதன்படி இந்த சமூகத்தை வழி நடத்துவது. அருமையான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அற்புதமாக 4வது விஷயத்தை சொல்ல, 5 விஷயம் தான், 4வது விஷயத்தை சொல்லுகிறார். இந்த சமூகத்தினுடைய முதுகெலும்பாக 4வதாக இருப்பது எது தெரியுமா? 4வதாக இருப்பது பொருளாதாரம். இந்த சமூகத்தில் நீங்கள் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும். நீங்க மறுமையை பேசுறோம், நம்ம கபரை பத்தி பேசுறோம், மறுமையின் கேள்விகளுக்கு இருக்கிறது, எல்லாமும் இருக்கிறது. இஸ்லாமியருடைய நம்பிக்கை இது இல்லாமல் இஸ்லாமியனா? கபரை நம்பாதவன் முஸ்லிமா? மறுமையை நம்பாதவன் ஒரு முஸ்லிமா? எல்லாமும் இருக்கிறது நம்பிக்கை. இதன்படி இந்த கவனத்தோடு வாழ வேண்டும், இந்த அச்சத்தோடு வாழ வேண்டும். ஆனால் கபருக்கு போறது வரைக்கும் பொருளாதாரத்தை நாம சமன்படுத்திக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் பொருளாதாரத்தை பற்றி நிறைய வசனங்கள் பேசி இருக்கிறான். அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் உங்களுடைய பிள்ளைகளும் வாழ்வின் அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்கிறார். பொருளாதாரத்தை நீங்கள் ஈட்டாமல் வாழ முடியாது. இந்த சமூகம் பிச்சை எடுக்க ஆரம்பித்து விடும். ஏன் இந்த சமூகம் பொருளாதாரத்தில் பின்னடைந்து இருக்கிறது? எத்தனை வருஷம் ஆச்சு? சச்சார் கமிட்டி அறிவிச்சிருக்கிறது, ஓய்வு பெற்ற நீதிபதி அறிவிச்சிட்டாரு. இந்த சமூகம் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் இந்தியாவிலேயே ஆக பின்னடைந்த சமூகம். ஏங்க, நம்ம யாரையெல்லாம் பின்னடைந்த சமூகம் நினைச்சோமோ இருந்தானோ, நம்மை பார்த்தவன் கைகட்டி நின்றானோ, அவரெல்லாம் இன்னைக்கு உயர் பதவிக்கு போய்விட்டான். இன்னைக்கு பொருளாதாரத்திலும் நிலத்திலும் மிகப்பெரிய வலிமை மிக்கவனாக மாறி போனான். இன்னைக்கு வேதாந்த பேசிக்கொண்டே இந்தியாவை 800 வருடம் ஆண்டவர்கள், ஸ்பெயினை 800 வருடம் ஆண்டவர்கள் பேசிக்கொண்டு தத்துவம் பேசிய தெருவுக்கு வந்துவிட்ட சமூகம் போன்று இருக்கிறது. பொருளாதாரத்தில் அவ்வளவு பெரிய பின்னடைவு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு திருமணம்டா வசூல் பண்ணித்தேன், ஒரு பையனை படிக்க வைக்கணும்னா வசூல் பண்ணித்தேன் படிக்க வைக்கணும்ன்ற சூழல் இந்த சமூகத்துக்கு ஏன் ஏற்பட்டது? பொருளாதாரத்தை சம்பாதிப்பதில் ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் ஏன் கவனம் குறைந்தது? அல்லாஹ் சொல்லுகிறான், திருமறையிலே வசனம் பேசுகிறார், வலா தூத்து சுஃபஹா அம்வாலக்கும் உள்ளத்தி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன். வாழ்வினுடைய முதுகெலும்புன்றான். மனிதனுடைய உடலுக்கு முதுகெலும்பு போல, மனிதனுடைய உடலுக்கு முதுகெலும்பு போல வாழ்க்கைக்கு முதுகெலும்பு பொருளாதாரம். நீங்கள் பொருளாதாரத்தை ஈட்டி ஆகணும். உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய மனைவியை, உங்களுடைய மக்களை, உங்களுடைய பெற்றோரை நீங்கள் கண்ணியமாக பொருளாதாரத்தில் நிறைவான மக்களாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொத்து இருந்தது தெரியுமா உங்களுக்கு? நபி அவர்களுக்கு சொத்து இருந்தது. திருமிதியினுடைய கடைசி பக்கத்தை எடுத்து படிச்சு பாருங்க. ஜாமி திருமிதி இருக்குது,
அந்த ஜாமி திருமதியுடைய கடைசி பக்கத்தில் நபி அவர்களுக்கு மதீனாவின் ஓரத்தில் ஒரு நிலம் இருந்தது. இந்த நிலத்துல பிரச்சனை வந்துரும். நபி அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தன்னுடைய காலத்தின் இறுதியிலேயே அதை வக்ஃப் செய்து விட்டு போய்விட்டார். ஏன்? இந்த சொத்தை வைத்து கியாமத் வரைக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இந்த சொத்தை வைத்து கியாமத் வரைக்கும் என் சந்ததிகள், என் உறவினர்கள் ஒருவருக்கு முரண்பட்டு போய்விடக் கூடாது. முரண்பாடு என் குடும்பத்திலிருந்து வந்து விடக்கூடாது. அருமையான பெருமக்களை, நபி அவர்கள் வக்ஃப் செய்திருப்பாங்க. நபி அவர்கள் வக்ஃப் செய்து நபி அவர்களும் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதற்கு பிறகு என்னவானது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. நபிகளுடைய காலத்திற்கு பிறகு அபூபக்கர் கலீஃபா ஆயிட்டார் ரலியல்லாஹு கலீஃபா ஆயிட்டார். கலீஃபா ஆனதற்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெற்றெடுத்த மகள், நபிகளாருடைய அருமை மகளார். ஒரே ஒரு வாரிசு தான் ஹயாத்தாக இருக்கிறது. நபிகளாருடைய மரணத்திற்கு முன்பு எல்லா வாரிசுகளும் இறந்து போனார்கள். நபியோட எல்லா வாரிசும் இறந்து போயிட்டாங்க. ஹஜ்ரத் ருக்கையா இறந்து போனார், உம்மு குல்சும் இறந்து போனார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை ஆண் மக்கள் இறந்து போனார்கள். ஒரே ஒரு புள்ள தான் நபி அவர்கள் தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்ன அந்த மகத்தான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய மரணத்திற்கு 6 மாதத்திற்கு பிறகு இறந்து போயினார். இந்த 6 மாதத்திற்குள்ள எப்படியாவது பெருமானாருடைய, என் தந்தையினுடைய அந்த சொத்தை என்ன செய்வோம், பெருமானார் ஹலீஃபாட்ட போய் கேட்போம் என்று போய் கேட்கிறார். எதற்காக சொல்லுகிறேன் தெரியுமா? நபி அவர்கள் ஆன்மீகத்திற்கு வழிகாட்டினார்கள் என்பது மட்டுமல்ல, நீங்கள் சுருக்கி பார்த்துறாதீங்க, நபி அவர்களும் சொத்தை வைத்து சென்றவர்கள், சொத்து வைத்து விட்டு போகும் அளவுக்கு வாழ வேண்டும் என்று வழிகாட்டியவர்கள். மின் கைர் ஆலத்தி யதகஃபூன நாஸ். நீங்கள் மக்களை, உங்க பிள்ளைகளை உங்களுடைய காலத்திற்கு பிறகு மக்களிடம் கையேந்தி யாசிக்கும் பிள்ளைகளாக விட்டு செல்வதை விட அவர்களை சிறந்த செல்வந்தர்களாக விட்டு செல்லுங்க. நம்ம மௌத்தா போகும்போது நம்ம பிள்ளை யார்ட்டையும் யாசையும் கேட்டக்கூடாது, பிச்சை கேட்டக்கூடாது. கல்விக்கு பிச்சை, கல்யாணத்துக்கு பிச்சை என்று கேட்டு விடக்கூடாது. தன்னிறைவான குடும்பமாக உங்கள் குடும்பத்தை நீங்கள் வழிநடத்துங்கள். இதற்கு, இந்த பின்னடைவுக்கு காரணம் என்ன? ஏன் பின்னடைந்து போனோம்? நம்முடைய உழைப்பின்மை, நம்முடைய சோம்பேறித்தனம், நம்முடைய முயற்சியின்மை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள் கூறுகிறார்கள், இது கைர உம்மா, சிறந்த சமூகத்தினுடைய அடையாளம் கிடையாது. சஹாபாக்கள்ல ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. மதீனாவை வாழ வைத்தவர்கள் 4 சஹாபாக்கள். மக்காவில் 2 பேர், மதீனாவில் 2 பேர். 4 சஹாபாக்களின் பொருளாதாரம் மக்காவினுடைய நெருக்கடியை எதிர்கொண்டது, மதீனாவினுடைய நெருக்கடியை சமாளித்தது. 2 சஹாபாக்கள் ஒட்டுமொத்த மதீனாவினுடைய நெருக்கடியை புறாத்தையும் சமாளிச்சவங்க. 2 சஹாபாக்கள் மக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை சமாளித்து தந்தவர்கள். அருமையான பெருமக்களே, நாம ஒரு தவறான புரிதலோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம இந்த உலகத்தில் எதுக்கு பொருளாதாரம், இந்த உலகத்தில் எதுக்கு சம்பாத்தியம் என்று நினைத்ததன் விளைவு இந்த சமூகம் மிக பெரும் பின்னடைவுக்கு போய்விட்டது. 4வதான விஷயத்தை மார்க்கம் சொல்லுகிறது, நீங்கள் சிறந்த உம்மத் என்றால் இதை சரி செய்யுங்க. அல்லாஹ் ஆயத்தில் சொல்லுகிறார், உங்களுடைய பொருளாதாரத்தை பொருளாதார விழிப்புணர்வு இல்லாத ஒருவரிடம் நீங்கள் கொடுக்காதீர்கள். பொருளாதார விழிப்புணர்வு தேவை என்று அல்லாஹ் நமக்கு ஆயத்தை அற்புதமாக பதிவு செய்கிறார். இன்னைக்கு நம்ம இஸ்லாமியுடைய பொருளாதாரம் வட்டிக்காரன் போய் நிக்குது, தவணைக்காரன் போய் நிக்குது, நகை அடகு வைப்பதில் போய் நிக்குது. 2 தினங்களுக்கு முன்பு 3 தினங்களுக்கு முன்பெல்லாம் ஒருத்தர் பேசினேன், வீடு கட்டி 1 வருஷம் ஆச்சு, வீடு கட்டி 1 வருடம் ஆனது, எப்படியாவது வித்து கொடுங்க, யார்ட்டையாவது சொல்லி வித்து கொடுங்க. காரணம், வட்டி ஏறிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய பொருளாதாரம் எங்கு போய் நிற்கிறது? நம்முடைய பொருளாதாரத்தை யார் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள்? அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய மகத்தான வழிகாட்டுதலில் 5வது, இதோடு நிறைவு செய்கிறேன். 5வது விஷயத்தை நபி அவர்கள் சொல்கிறார், இந்த சமூகம் ஒன்றும் அடிவாங்கி இறக்கும் சமூகம் அல்ல. இந்த சமூகம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் அப்படின்ற தலையெழுத்தை பெற்ற சமூகம் அல்ல. இந்த சமூகம் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்திற்குரிய சமூகம், ஆளுமைக்குரிய சமூகம். இந்த சமூகம் ஏன் இப்படி இருக்கிறது? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார். நீங்க மக்காவில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகும் பொழுது இப்படி ஒரு துஆ செஞ்சுட்டு மதீனாவுக்கு போறாங்க. இப்படி துஆ செஞ்சுட்டு போறாங்க. பனி இஸ்ராயீல் அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுறான். என்ன துஆ செஞ்சாங்க தெரியுமா? நபி செய்த துஆ. அருமையான பெருமக்களே, நபி அவர்கள் நிறைய பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அதிலே அதி முக்கியத்துவம் வாய்ந்த, நான் உங்களுக்கு பட்டியல் போட்டு விடுவேன், நபிமார்களில் அரசர்களாக வாழ்ந்தவர்கள் யார்? எத்தனை பேர் குர்ஆன்ல இடம்பெற்று இருக்கிறது? நபிமார்கள் அரசர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை செய்திருக்கிறார்கள் நபிமார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டான். நிறைவு செய்கிறேன். அருமையான பெருமக்களே, நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போகும்போது மதீனாவிற்குள்ளே நுழையும் பொழுதே நபி அவர்கள் கேட்டுக்கொண்டு பிரார்த்தித்துக் கொண்டு போன துஆவை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ரப்பி, யா அல்லாஹ், அதுகில்னி முதகல சிதகின்,
நாம் போய் மதீனாவுக்குள் நுழையக்கூடிய இந்த ஊரை எனக்கு உண்மை தன்மை கொண்டதாக ஆக்கிவிடு. எனக்கு மதீனாவுக்குள்ளே உண்மை தன்மை சாதிக் என்ற பெயர் எனக்கு வேணும். மக்காவுக்குள் நான் சாதிக் என்ற பெயரை பெற்றுவிட்டேன். உண்மையாளர், நம்பிக்கையாளர், நாணயமானவர் என்ற பெயரை பெற்றுவிட்டேன். நான் இப்ப மதீனாவுக்குள்ள போறேன். அதுகில் நீ முதுகல சிதுக்கின், நான் உள்ள நுழைறத உண்மை தன்மை கொண்டதாக ஆக்கிடு. அக்ரிஜினி முஹ்ரஜ சிதுக்கின், மக்காவிலிருந்து வெளியேற்றக்கூடிய நிலைய நீ உத்தரவு போட்ட. மக்காவிலிருந்து நான் வெளியேறுகிறேன். அக்ரிஜினி முஹ்ரஜ சிதுக்கின், நான் வெளியேறும் அந்த நிலையை உண்மை தன்மை கொண்டதாக ஆக்கு என்று கேட்டுவிட்டு இந்த இரண்டு வார்த்தையும் கூறிவிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக ஒரு வார்த்தை சொல்கிறார். வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நசீரா, யா அல்லாஹ் உன்னுடைய உதவி பெற்ற ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடு என்று நபி அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தை நோக்கிய பயணம் இஸ்லாமியனின் 5வது இலக்கணம். அது நமக்கு ஆட்சி அதிகாரத்தை நோக்கிய விழிப்புணர்வு என்ன இருக்கிறது? நாம் தொழுது கொண்டே இருப்பது மட்டுமல்ல, தொழ வேண்டும். இது நம்முடைய வாழ்வியலோடு கலந்தது. ஆனால் அதிகாரம் என்பது அதை தாண்டி நீங்கள் தேடி பெற வேண்டியது. நபி அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார். கலீஃபாக்களின் ஆட்சியை நீங்கள் என்னவென்று சொல்லுவீர்கள்? தாபியன்களின் ஆட்சியை நீங்கள் என்னவென்று சொல்லுவீர்கள்? பனு உமையாக்கள், பனு அப்பாசியாக்களின் ஆட்சியை நீங்கள் என்னவென்று சொல்வீர்கள்? ஆட்சி அதிகாரம் என்பது இஸ்லாமியனுக்கு தேவை. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்திலிருந்து நாம் அப்புறப்படுத்தப்பட்டு ஒரு 80-90 வருஷம் ஆக போகுது. இந்தியாவுடைய சுதந்திர நாட்டினுடைய நிலைப்பாடு என்ன? இந்தியாவுடைய சுதந்திர நாட்டினுடைய நிலைப்பாடு என்ன? ஆட்சி அதிகாரம், அரசியல், இதிலே விழிப்புணர்வு இல்லாததன் விளைவை இன்னைக்கு இஸ்லாமியம் விலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுமே செய்ய முடியல. இவர் காப்பாற்றுவார், யாரிடத்திலாவது பின்னால் போய் ஒளிந்து கொள்ளக்கூடிய நிலைதானே தவிர ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் நேரடியாக வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு போனோம். காரணம் விழிப்புணர்வே இல்லை. அரசியல் தேவையில்லைன்னு ஒதுக்கிட்டோம். இமாரத் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சி அதிகாரம், ஆளுமையை நாம் தவிர்த்து விட்டோம். வேணாம் என்று தவிர்த்து விட்டதன் விளைவை இன்று சமூகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒரு பாபரி மசூதிக்காக 40 வருஷம் வருஷ பாத்தியா ஓதிக்கிட்டே இருக்கோம். என்னைக்கு கட்டுவாங்களோ என்று ஏக்கத்தில் நாம குமுறி கொண்டிருக்கிறோம். பாபரி மசூதி கிடைக்குமா என்று. அருமையான பெருமக்களே, உலக அரசியல் பைத்துல் முகத்தஸை வைத்து நடக்கிறது. இந்திய அரசியல் பாபரி மஸ்ஜிதை வைத்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழல். நமக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதத்தை, நம் பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய வன்மத்தை, அரசு துறைகளில் நமக்கு செய்யப்படக்கூடிய அட்டூழியத்தை இன்னைக்கு நாம் ஒன்றுமே செய்ய முடியல. ஏதாவது குரல் கொடுத்து நம்முடைய உரிமைகள் ஆட்சியாளர்களின் காதில் போய் விழுந்து நமக்கு கிடைத்து விடுமா என்று ஏங்கலாமே தவிர, ஏங்கும் உரிமை, ஆசைப்படும் உரிமை நமக்கு இருக்கிறதே தவிர அடையுமா என்பது தெரியாது, நமக்கு கிடைக்குமா என்பது தெரியாது. எனவே அருமையான பெருமக்களே, இந்த நல்ல மஜ்லிஸ் ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் இதனுடைய நோக்கம் வீரியமானது. இந்த ஜமாத்தின் மூலமாக, இந்த சமூக நறக்கட்டளை மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிந்தனை மகத்தானது. நாம் எல்லோரும் இந்த சிந்தனையில் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். நம் பிள்ளைகளை இது போன்ற பார்வையில் உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக தத்துவம் சொல்வார்கள், உன் பிள்ளையை உட்கார வச்சு ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இரு, நீ தான் ஜெயிக்கணும், நீ தான்ப்பா சிறந்த சமூகம், நீ நபியின் சமூகம்ப்பா, நீ தான்ப்பா உச்சத்தை தொடணும், நீ ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்திற்கு வரணும், நீ தான் நபியை போன்று முன்னுதாரணமான மனிதனாக வாழணும். திரும்ப சொல்ல அந்த வார்த்தைகள் அந்த குழந்தைகளின் மீது எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு குரங்கு என்ன செய்தது? மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முட்டையை கீழே எடுத்து வந்து ஒரு கோழி அந்த அடைகாக்கும் பெட்டிக்குள் போட்டு விட்டது. என்னவானது? கோழி அடைகாத்ததற்கு பிறகு அது சிறிது நேரத்திலே என்ன பிறந்தது தெரியுமா? என்ன குஞ்சு பிறந்தது? அது ராஜாளி பறவையின் முட்டை அது. ஆனால் அது கோழி குஞ்சோடு சேர்த்து, அந்த முட்டையோடு சேர்த்து, இது அடை காத்ததன் விளைவு ராஜாளி குஞ்சு கோழி குஞ்சோடு சேர்ந்து வளருகிறது. நாளடைவில் வரலாற்று ஆசிரியர் இருக்கிறார், நம்ம ஐஏஎஸ் இறையன்பு இது அடிக்கடி சொல்லுவார். ஒரு காலகட்டத்தில் என்னவானது தெரியுமா? இந்த ராஜாளி குஞ்சு இந்த கோழி குஞ்சோடு வளர்ந்ததன் விளைவே அந்த பண்பியலே இந்த குஞ்சுக்கும் பரவி போனது. இதுக்கு நம்ம ராஜாளி பறவை குஞ்சுன்றதே தெரியல. தன்னை ஒரு கோழிக்கு பிறந்த குஞ்சு போலவே, அந்த முட்டையிலிருந்து வெளிவந்த குஞ்சை போலவே நினைத்தது. அது கோழி குஞ்சு போலவே தத்தி பறந்தது, நடந்தது. ஒரு நாள்
அந்த அந்த ராஜாளி பறவை குஞ்சு கோழி குஞ்சோடு அந்த பொறித்த அந்த குஞ்சு ஒரு நாள் வானத்தில் பறக்கும். அந்த ராஜாளி பறவையை பார்த்து இப்படி ஏங்கியதாம். நாமும் அந்த பறவை போல எப்பொழுது பறக்க போகிறோம் என்று நினைத்து இந்த குஞ்சு ஏங்கியதாம். அருமையான பெருமக்களே, இந்த குஞ்சு ஆல்ரெடி அப்படி பறக்கக்கூடிய குஞ்சு தான். அது ராஜாளி பறவையின் குஞ்சு, அந்த இனம்தான். அதை சேர்ந்ததன் விளைவு என்னவானது தெரியுமா? கோழி குஞ்சுனுடைய ஆக்டிவ் பூரா அதுக்கு வந்துருச்சு. நம்முடைய பிள்ளைகளின் சூழல் இப்படி மாறி போனதோ என்று அஞ்ச தோன்றுகிறதே. நாம் ரொம்ப கவனத்தோடு பயணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம், நம்முடைய மஹல்லாவில் ஒரு மாற்றம், நம் இளைஞர்களை கொண்டு அடுத்த தலைமுறைகளை கட்டமைக்கக்கூடிய மகத்தான அந்த மாண்பு இந்த அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருக்கக்கூடிய பெரும் முயற்சியினுடைய வெற்றி இதுவெல்லாம் சாத்தியமாகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த அறக்கட்டளையை நிர்வகித்து இந்த சமூகத்தை ஒரு சிறந்த சமூகமாக, ஒரு கல்வி நிறைந்த சமூகமாக ஆக்க வேண்டும் என்று பெரும் உழைப்பு செய்திருக்கிறார். இல்லைன்னா இந்த சபையெல்லாம் இவ்வளவு தூரம் கூடாது. இவ்வளவு பெரிய செலவுகள் அறித்து ஒரு பெரிய முயற்சி செய்திருக்கிறார். உண்மையிலேயே நம்முடைய ஜமாத் எல்லாவற்றுக்கும் முன்னுதாரணமான முன்னோடியான ஜமாத் என்பதில் மாற்று கருத்தில்லை. அல்லாஹ் இவர்களுடைய அந்த ஆசைகளை கபூல் செய்வானாக. மதுரைக்கே முன்னுதாரணமான ஒரு கல்வி அறக்கட்டளையாய், சமூக நல அறக்கட்டளையாய் அல்லாஹ் இதை கபூல் செய்வானாக. வேற்றுமைகள் களைந்து ஒற்றுமையோடு இறைவனுக்காக பணி செய்யக்கூடிய மாண்பினை அல்லாஹ் இந்த அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும், இந்த ஜமாத் நிர்வாகிகளுக்கும், ஜமாத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என்று துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.